ஹலோ எவ்ரிவன், பெரியார் யூனிவர்சிட்டியோட 6th செமஸ்டர் பைத்தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட சொல்லியிருந்தீங்க. இதில் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரையும் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் படித்தாலே 100% பாஸ் பண்ணிடலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், இதை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்னு தனித்தனியாக கூட கேட்பாங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் இன் பைத்தான், இது ரொம்ப ரிப்பீட்டட். அண்ட் பைத்தான் ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டைப் ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள், இந்த கொஷினும் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான், இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மினிமம் 10 to 15குள்ளே அதோட டிஸ்கிரிப்ஷனோட எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின், இந்த 5 கொஷினில் எது மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் இன் பைத்தான், அடுத்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். இது மூணுமே ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட். மற்ற 2 கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இன் பைத்தான். இப்போது நம்பர்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அப்புறம் டபுள் ப்ரெஷர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் அது கீழே வர நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது தனியாக கேட்கலாம், இது தனியாக கேட்கலாம். ஸோ 5 மார்க்லையும் கேட்பாங்க, 10 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஆப்ரேட்டர்ஸ் இன் டீட்டெயில். அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூனிட் 1லேயும் வருது, யூனிட் 2லேயும் வருது. யூனிட் 2ல் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் கீழே என்னென்ன சப் டாபிக் வருதுன்னு ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர், கம்பாரிசன் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் காமனாக கேட்டிருக்காங்க, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதோட டைப்ஸ் எல்லாம் எழுதி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா, 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா சைட் டாபிக்ஸ் மட்டும் எழுதினா போதும். டிஸ்கிரைப் தி கான்செப்ட் ஆஃப் சீக்வன்சஸ் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் ஹவு ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் ஆர் யூஸ், இது மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஷின். அண்ட் எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் பில்ட்-இன் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இன் பைத்தான், இந்த கொஷினும். எக்ஸ்பிளைன் டப்பிள்ஸ் இன் பைத்தான், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் டப்பிள்ஸ் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் லிஸ்ட் இன் பைத்தான்னு ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஸோ இதில் டப்பிள்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டட். ஸோ இப்போ டிக் பண்ணியிருக்க இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான், அது கீழே வர ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே. அப்புறமா கான்செப்ட் ஆஃப் சீக்வன்சஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் டப்பிள்ஸ் இன் பைத்தான், இந்த கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிக்ஷனரி இன் பைத்தான், ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் லிஸ்ட் அண்ட் டப்பிள். லிஸ்ட் அண்ட் டப்பிளோட டிக்ஷனரி வந்து பைத்தானில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சரில், அந்த கொஷின் கேட்குறாங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் தி லூப்ஸ் அண்ட் ரைட் டவுன் தி சின்டெக்ஸ் ஃபார் அண்ட் வைல் லூப் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஃபார் அண்ட் வைல் லூப் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து லூப்பில் எழுதுங்க, சின்டெக்ஸும் அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஆர் தி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் ஹவு தே ஆர் பாஸ்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹவு தே கேன் பி ஆக்சஸ்ட் வித் பைத்தான் ஸ்கிரிப்ட். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து காமனாக கேட்கலாம் 5 மார்க்கில். எக்ஸ்பிளைன் ஹவு தே ஆர் பாஸ்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட், இது ஒரு 5 மார்க்கும், இல்லை இது ஒரு 5 மார்க்காக கூட தனித்தனியாக கேட்கலாம். இங்கே இருக்க கொஷினே தான் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு 5 மார்க் அண்ட் 10 மார்க்காக கேட்பாங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஃபைல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இன் டீட்டெயில். இதில் ஃபைல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோடைய மெத்தட்ஸ் என்ன, அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஃபைல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயில் அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் தனித்தனியாக கூட கேட்கலாம். ஸோ இதில் இருந்தே ஸ்ப்ளிட் பண்ணி 5 மார்க் அண்ட் 10 மார்க்காக கேட்கலாம். இது மூணுத்தையுமே கேட்டாங்க அப்படின்னா 10 மார்க்கில் எழுதுங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது டிஃபைன் ஐட்ரேட்டர்ஸ் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் ஹவ் ஐட்ரேட்டர்ஸ் வித் ஃபார் லூப் அண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் சீக்வன்சஸ், இந்த கொஷின். ஸோ இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினும், அதே மாதிரி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட், இந்த கொஷினும், ஃபைல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், இந்த கொஷினும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்க கொஷினே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதுலேயும் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் நான் டிக் பண்ணி காட்டுறேன். பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் மாடியூல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இன் டீட்டெயில், இந்த கொஷினும் ரிப்பீட்டட் அடிக்கடி. இதில் எக்ஸ்பிளைன் மாடியூல்ஸ் மட்டும் தனியாக கேட்டு அதை வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான், ஹவ் வாஸ் கிரியேட்டட் அண்ட் ஆக்சஸ்ட், எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம், அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் ஒன். அண்ட் டிஸ்கஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஹவு டு ஃபங்க்ஷன்ஸ் லைக் அப்ளை ஃபில்டர், அப்ளை ஃபங்க்ஷன், ஃபில்டர் ஃபங்க்ஷன், மேப் ஃபங்க்ஷன் அண்ட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் கான்ட்ரிபியூட் டு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். இந்த கொஷினில் இதில் ஏதாச்சும் 1-2 மட்டும் கொடுத்து கூட 10 மார்க்கில் கேட்கலாம். இல்லை எல்லாமே கொடுத்து கூட ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். டிஸ்கஸ் அபவுட் கிளாஸஸ் அண்ட் இன்ஸ்டன்சஸ் இன் டீட்டெயில், இதில் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ்னால் என்ன, இன்ஸ்டன்சஸ்னால் என்ன, அதே மாதிரி இதோட டிஃப்ரென்ஷியேட்டும் கூட கேட்பாங்க ஒரு சில டைமில். ஸோ கொஷின் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே இருக்க கொஷினை தான் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங், வாட் ஆர் தி பேசிக் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த டேட்டா பேஸோட ஆப்ரேஷன்ஸ் மட்டும் 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா இதை மட்டும் 5 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்தது வாட் ஆர் தி எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ், ஹவு டு யூஸ் தெம் இன் பைத்தான். எஸ்கியூஎலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி பைத்தானில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், ஆரின்னு கொடுத்து கேட்பாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட கான்செப்ட் என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் டிஸ்கஸ் சின்டாக்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஹவு தே ஆர் யூஸ்ட் இன் பேட்டர்ன் மேட்சிங். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட சின்டாக்ஸ் எழுதுங்க, அதோடைய பேட்டர்ன் மேட்சிங் எதுக்காக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் அண்ட் எஸ்கியூஎல் டேட்டா பேஸோட இது, அடுத்தது ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட கான்செப்ட். ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ்லேயே டிக் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா திறப்பாக படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸும் ஓரளவு நல்லா பார்த்துக்கோங்க. 100% பாஸ் ஆகிடலாம். யூனிட் 1, 2, 3 அந்த 3 யூனிட்டையும் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே 100% பாஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இன் கமெண்ட். ஆல் தி பெஸ்ட். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் விச் இஸ் வர்டெக்ஸ்.